அனைவருக்கும் வணக்கம். உள்ளூர்ச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு வேண்டியதை தந்தருளும் மணப்பாறை நல்லாண்டவர் என்ற மாமுண்டி. மூலவர் திருநாமம் நல்லாண்டவர் என்ற மாமுண்டி. தல விருஷம் காட்டு மின்னை மரம். ஸ்தல வரலாறு. மாமுண்டி என்ற மன்னன் இந்த பகுதியில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களின் மனம் கோணாமல் நீதி வழி தவறாதும் ஆண்டு வந்தவர். இவர் மந்திர ஆற்றலும் வீரமும் படைத்த மன்னர். ஒருமுறை 7 தேவ பெண்டிதர்கள் கன்னிமார் நீரூற்றில் நீராடி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த கயவர் கூட்டம் அவர்களின் கற்பை சூறையாட முயன்றபோது அவர்களை நெருங்கியபோது 7 பெண்களும் பதறி அண்ணா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறிய போது அந்த பகுதி வழியே மாமுண்டி மன்னர் குதிரை மீது வந்து கொண்டிருந்தபோது அவரின் செவிகளில் பெண்களின் ஓலம் கேட்டது. நொடிப்பொழுதில் கயவர்களை கொன்று தெய்வ பெண்களை காப்பாற்றினார். அப்பொழுது அவர்கள் நல்ல நேரத்தில் வந்து எங்களை ஒரு அண்ணனாக காப்பாற்றிய நல்லண்ணன் நீங்கள் என 7 பேரும் மாமண்டுக்கு மனப்பூர்வமாக கரம் குவித்து நன்றிகளை தெரிவித்தனர். அன்று முதல் மன்னர் மாமுண்டி நல்லண்ணன், நல்லாண்டவர், நல்லையா மாமுண்டி வள்ளல் என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டார். இத்தலத்திற்கு வந்த ஒரு வடநாட்டு சந்நியாசி மன்னர் மாமுண்டி மக்களின் நோய்களை தீர்ப்பதை அறிந்து அவர் மேல் பொறாமை கொண்டார். பொந்து புலி கருப்பு மற்றும் ஆடு கருப்பென்ன சாமியின் அருளால்தான் மாமுண்டி மன்னன் அந்த சக்திகளை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து தானும் அந்த சக்திகளை பெற அந்த தெய்வங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றார். இதை உணர்ந்த மன்னர் அந்த முயற்சியை தடுத்து அவரை விலங்கிட்டு சிறையில் அடைத்தார். அவர் மீது இரக்கம் கொண்டு விடுதலை செய்ய முயன்றபோது, மன்னா, உன் பெருமையை எனக்கு எடுத்துரைக்க நான் ஒரு பாடமாக அமைவேன் என்று கூறி விலங்குடனேயே வாழ்ந்தார் அந்த சந்நியாசி. அதனாலேயே அவர் லாட சந்நியாசி என அழைக்கப்பட்டார். இத்தலத்திற்கு மேலும் ஒரு புராண கதையும் உண்டு. தங்க மாயமானை சீதாதேவி ஸ்ரீ ராமனிடம் பிடித்து தர கேட்க மானை துரத்திய ஸ்ரீராமர் ஒரு இடத்தில் அதை அம்பிட்டு சாய்த்தார். மானை சாய்த்த இடமே மான் பூண்டித்தலம் என்ற வரலாறும் சொல்லப்படுகிறது. மாமுண்டி சீமை என்று பழங்காலத்தில் மக்கள் இந்த இடத்தை அழைத்தனர். கோயிலின் சிறப்புகள். லட்சக்கணக்கான மக்களின் குலதெய்வமாக விளங்குகிறார் நல்லாண்டவர் என்ற மாமுண்டி. இத்தலத்தில் சப்த கன்னிமார்களுக்கே முதல் பூஜை. 2வது பூஜை லாட சந்நியாசிக்கும் நடைபெறுகிறது. 3வது பூஜையே மூலவர் நல்லாண்டவருக்கு. கருவறையில் நல்லாண்டவர் சுதை வடிவில் மிக அழகாக காட்சி தருகிறார். அனைத்து அபிஷேகங்களும் உற்சவருக்கே நடைபெறுகிறது. மூலவருக்கு ஆடி மாதம் 4வது வெள்ளியன்று புனுகு சட்டமும் வாசனை திரவியங்களும் சாத்தப்படுகின்றது. புரட்டாசி சனி, விஜயதசமியில் அம்பு போடுதல், சித்திரை திருவிழா, கார்த்திகை தீபம், ஸ்ரீ ராமநவமி, தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஜோதிட ரீதியாக 6ஆம் பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது கடன், வம்பு, வழக்கு, நோய், சரியான தொழில் அமையாதவர்கள், மேலும் புதனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், பெண் சாபம் பெற்றவர்கள் உண்மையாகவும் பக்தி பூர்வமாகவும் இத்தலத்தில் முறையாக வந்து வழிபட்டால் நல்லாண்டவர் என்ற மாமுண்டி சத்தியமாக காப்பாற்றுவார். நீங்களே உணர்வீர்கள். இத்திருக்கோயில் மணப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வணங்குங்கள். நல்லாண்டவர் நிச்சயமாக நல்ல வழி காட்டுவார்.